Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. அதே சமயத்தில் அந்த பாதி டார்கெட்டில் வெளியே வரது அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி லாஸில் வந்து ஆவரேஜ் பண்ணாதீங்க. பரவாயில்ல, பொசிஷன் கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்க. அதாவது உங்களுக்கு மைண்டு கிளியராக இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட்டை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மட்டும் நம்ம பார்ப்போம். ஸ்டாக்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்பேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம நாளையிலோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சில ஸ்டாக்ஸும் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம இந்த நிஃப்டி 50 லெவல் ஆல்ரெடி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலும் சரி, ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். சேம் டே லெவல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இப்போ மார்னிங்கில் 7:20 இன்றைக்கி மார்னிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது 200 EMI லைன் எங்கே இருக்குது, ஸோ அந்த லைன் கட்டான எதுவும் கீழே லைன் வந்து கொடுத்துருந்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சார்ட்லேயே பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் எதில் வேணால் ஜாயின் பண்ணிங்க. லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருப்பேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது டிப்ஸு கால்ஸுன்னு தயவு செஞ்சு யாரும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அது லேர்னிங் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறது. விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லெவல் வந்து இன்னும் கண்டினியூஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் ஸ்டாப் இன்னைக்கோட முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இல்லை. இது இன்னும் கண்டினியூஷன் ஆகுது. அது எப்படின்னா, நம்ம இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த லெவல் கொடுத்ததும் இந்த லெவல் டச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, மேபி ரீடெஸ்ட்காக மேலே போகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 200 EMI லைன் வருது இல்லைங்களா, இந்த ரீடெஸ்ட்காக மேலே போய் நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ இந்த ரீடெஸ்ட்காக மேலே போயிட்டு அகைன் ஒரு ஃபாலிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சரி, இந்த லெவல் அகைன் ஒரு வேளை சஸ்டெண்ட் ஆகிட்டு மேலே நின்றுச்சுன்னா அகைன் உங்களுக்கு 18,200 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்ச்லேயே அகைன், அதாவது இதுக்கு கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு கீழே நீங்கள் சேலிங்காக ஒரு பிளான் பண்ணலாம். எப்போ அப்படின்னா 17,850க்கு பிலோ உங்களுக்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங்காக ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் ட்ரெண்டில் இந்த சைடில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸோ இந்த ரீடெஸ்ட்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதாவது 18,100 வரலும் நீங்கள் நிஃப்டியில் பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் சேம் இன்றைக்கும் அதே லெவல் தான் மார்னிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 2 வருஷத்துக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஓகே, ஏன்னா வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட வியூ சில டைமில் கன்ஃபியூஸாக இருக்கலாம். சில டைமில் வந்து நிஃப்டி எந்த பக்கம் போகும், பேங்க் நிஃப்டி எந்த பக்கம் போகும், ஒரு நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்க சொல்ல. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1% யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே, சரி. இப்போது இந்த பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கில் உங்களுக்கு ஒரு சேலிங்கில் வந்து க்ளோசிங் எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு, கீழே ஃபாலிங் ஆகலை. கீழே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபாலிங் வந்து அகைன் மேலே புல் பேக் அகைன் ஒரு ஸோ இந்த இதில் உங்களுக்கு சின்னதாக ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கிரியேட் ஆகி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நெக்லைன் கூட உங்களுக்கு கட் ஆகிருக்கு. ஸோ கட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ப்ரைஸு கொஞ்ச நேரம் இந்த இடத்துலேயே உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப்பர் சைடுக்காக ஒரு ட்ரேட் பண்ணலாம். அதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது. 38,200 அபவ் உங்களுக்கு பையிங்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 38,200க்கு அபவ் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் பையிங்காக தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஏன் இந்த கிளியராக விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 200 EMI லைன் பக்கத்தில் போகிறதுனாலையும் ப்ளஸ் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ப்ளஸ் நமக்கு டபுள் பாட்டமும் கிரியேட்டாக இருக்குது, ப்ளஸ் நமக்கு ரீடெஸ்ட்டும் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா அதனுடைய ஐடியும் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறீங்களே அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.